பெர்மாஃபாஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிக் பகுதியில் பனிப்பாறைகள் இருக்கும். அவை உருகிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து அதிகப்படியான வைரஸ் வெளியேறும். ஜாம்பி வைரஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பேர் நிக்நேம் வச்சிருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா ஆமா அது என்னன்னு பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்பாக இருந்த வைரஸ் வந்து அந்த பனிப்பாறைகள் உறைந்து போயிருக்கு. அப்படியே அது இன்னும் உயிரோட ஆற்றலோட தான் இருக்கு. அந்த பனிப்பாறைகள் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவானது அப்படியே இருக்கு. இன்னைக்கு அவையெல்லாம் வேகம் உருகிட்டு இருக்கு. அப்படி உருகும் போது அதுல இருந்து அந்த வைரஸ் வெளியேறுது. இந்த வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டடி வந்திருக்கு. இன்ஃபெக்ஷஸ் தான் சொல்றாங்க. ஒரு 6 விதமான வைரஸ் ஆய்வு பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் இவை மனிதனுக்கு பாதிப்பு உண்டாக்கலாம். அப்போ நமக்கு சார்ஸ் மாதிரி கொரோனா மாதிரி பல்வேறு விதமான நோய்கள் இருக்கலாம். பல்வேறு ஃபேக்டர்ஸ் வச்சு நாம வந்து பேசுறோம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் யதார்த்தம். இந்த நியூ நார்மல்ஸ் அப்படிங்கிறது இதுதான் இருக்கு. இதை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு. காலநிலை மாற்றத்தால சென்னையே சீக்கிரம் அழிய போகுதுன்னு சொல்றாங்களே, உண்மையா? ஆமா, இந்த ஜியோகிராபி அப்படிங்கிறது 30 வருஷத்துல உங்களுக்கு வந்து இருக்காது. அதுக்கு என்ன பாத்தீங்கன்னா சீ லெவல் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை காலநிலை மாற்றத்துக்கு. என்னன்னா உங்களுக்கு ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா பகுதியில் கூட இந்த பனிப்பாறைகள் இருக்கு இல்லைங்களா, நமக்கு நிலத்தடியில் இருக்கக்கூடிய அளவை விட வந்து பாத்தீங்கன்னா நன்னீர் வந்து அதிகமாக உறைந்து போய் தான் இருக்கு. இந்த பனிப்பாறைகளாக உறைந்து போய் தான் இருக்கு. என்டையர் இந்த பூமியில இருக்கக்கூடிய என்டையர் ஐஸ் உருகிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல் மட்ட உயர்வு இருக்குங்களா 214 அடி உயரும். பூமியில இருக்கக்கூடிய எல்லா அது வந்துட்டு ஹிமாலயன் ரீஜன்ல இருக்கக்கூடியது, ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அண்டார்டிகா பகுதியில் எல்லாமே உருகிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 214 அடி. எல்லாமே உருக வேண்டாம். நமக்கு கிரீன்லாண்ட் மட்டும் எடுத்துக்குவோம். கிரீன்லாண்ட் அப்புறம் ஆர்டிக் பகுதி மட்டும் எடுத்துக்குவோம். அண்டார்டிகெல்லாம் விட்டுருங்க. அண்டார்டிகால அதிகப்படியான ஐஸ் இருக்கு. கம்மியா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் பகுதியில் ஆர்டிக் இருக்கக்கூடிய ஐஸ் பாறைகள் மட்டும் உருகிடுச்சு. அது வந்து ஒரு 20-30% உருகிடும் சொல்றாங்க. அது மட்டும் உருகிடுச்சுன்னா 7 அடி அளவுக்கு கடல் மட்ட உயர்வு இருக்குங்கிறாங்க. சென்னையினுடைய சராசரி சீ லெவல் அது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிலோ சீ லெவல் சில ஏரியாவும் இருக்கு. அபோவ் சீ லெவல் பாத்தீங்கன்னா 6 மீட்டர்ஸ் தான். 6 மீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சென்னை கம்ப்ளீட்டா மூழ்கிடும். வருஷத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் உயர்ந்துட்டு இருக்கு. இந்த 10 வருஷத்துக்கு அதனுடைய ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு 2060 அல்லது 2080க்கு உள்ளாக 1 ஃபீட் ரைஸ் இருக்கலாம், 1 மீட்டர் ரைஸ் இருக்கலாம்னு ஒரு ஸ்டடி இருக்குது. இல்ல எண்ட் ஆஃப் தி செஞ்சுரியில தான் இருக்கும் அப்படி சொல்றாங்க. எனிவே 1 மீட்டர் ரைஸ் அப்படிங்கிறது ஒரு 30-40 வருடங்கள்ல இருக்கலாம். 1 மீட்டர் ரைஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஈசிஆர் பகுதியில் நிறைய உள்ள போயிடும். வட சென்னை நிறைய வந்து உள்ள போயிடும். ஏன்னா கடல் மட்ட உயர்வுது. ஏற்கனவே வட சென்னை பகுதி கடல் உள்ள அதிகப்படியான சி எரோஷன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது ஒண்ணு. இன்னொன்னு இருக்குன்னா சி ஃபிளட்டிங் ஒன்று சொல்றாங்க. கடல் மட்டம் இப்படி உயர்ந்து இப்படிதான் உள்ள தண்ணி வரணுங்கிற அவசியம் இல்ல. ஆற்று நீர் இப்படிதானே போகுது, கடல் இப்படிதானே வருது. இந்த தண்ணி இப்படி ரிவர்ஸ்ல உள்ள வர ஆரம்பிக்கும். இதுதானே உங்களுக்கு இந்த தண்ணி இப்படி போறதுக்கு பதிலா இப்ப தண்ணி இப்படி வரும். ஏன்னா கடலுடைய பிஹெச் வேல்யூ மாறிட்டு இருக்கு. ஏன் வந்து கடல் நீர் உள்ள வரதுலன்னா கடல் நீரினுடைய பிஹெச் வேல்யூ வேற, ஆற்று நீரோட பிஹெச் வேல்யூ சாலினிட்டிங்கிறது அந்த பேலன்ஸ் பண்ணுது. இந்த சாலினிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. உப்புத்தன்மை இங்க இருக்கு, ஓஷன் அசிடிபிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி இப்படி உள்ள வரும். அப்ப உள்ள வருது என்ன பாத்தீங்கன்னா இந்த ஆற்றோரமா வந்து எங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருக்கும் அங்க போயிடும். அப்ப சென்னைக்குள்ள புதிய புதிய தீவுகள் இருக்கும். உண்மையிலே நமக்கு இந்த ஐலாண்ட் கிரவுண்ட் சொல்றோம் இல்லையா, அது உண்மையிலே ஒரு தீவா மாறிடும். அதை சுத்தி நிறைய குட்டி குட்டி தீவுகள் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு தீவுக்கும் நாம ஜாலியா இனிமேல் போட்ல போயிட்டு வந்து